பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ஆண்டு புனிதமான ரஜபுடைய முதலாவது இரவு. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் அவனுடைய பரக்கத்தையும் ரஹ்மத் என்கின்ற பேரருளையும் சொரிந்தருள்வானாக. புண்ணியங்கள் பல பூத்து குலுங்கும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு, ரஜபு மாதம் என்பது அல்லாஹு தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாகும். இது பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற போது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். நிச்சயமாக அல்லாஹுடைய ஏட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹு தஆலா 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்தான். அந்த 12 மாதங்களும் 4 மாதங்கள் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா 4 மாதங்களை கண்ணியமான மாதமாக எங்களுக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய 12 மாதங்களுள் 3 மாதங்கள் தொடராகவும் இன்னுமோர் மாதம் இடையிலும் வருகிறது என்று சொன்னார்கள். தொடராக வருகின்ற 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடராக வருகின்ற கண்ணியமான மாதங்கள். ஜுமாதல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுடைய மாதத்திற்கும் இடையிலே வருகின்ற மாதம்தான் எம்மை இப்போது வந்து அடைந்திருக்கின்ற ரஜபுடைய மாதமாகும். இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அதனுடைய சிறப்பம்சங்களை எங்களுக்கு தன்னுடைய அமல்கள் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், காண்பித்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபாகிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் இஸ்ரா வல் மிஅராஜ், மிஅராஜுடைய பயணத்திற்கு தயார்படுத்திய மாதம். தன்னின் பக்கமாக தன்னுடைய நபியை அழைத்து தொழுகையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மாதம் இந்த ரஜபுடைய மாதமாகும். மட்டுமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இருக்கின்ற போது தன் வாழ்நாளில் இறுதி யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். அது ரஜபுடைய மாதத்தில் தபூக்குடைய யுத்தத்திற்காக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதமாகும். இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ரஜபிலே பதியப்பட்ட இன்னும் ஒரு வரலாறு தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கிரமிப்பாளர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய மாதம் இந்த ரஜபுடைய மாதமாகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் மஹப்பத்தையும் பெற்றுக்கொண்ட நஜ்ஜாஷி மன்னனுடைய வஃபாத் இடம்பெற்றதும், அவர்களுக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஜனாசா தொழுகை நடாத்தியதும் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஆகும். அதே போன்று ஹபஷாவுக்கு முஸ்லிம்கள் முதலாக ஹிஜ்ரத் செய்தார்கள் நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு. அதுவும் இந்த ரஜபுடைய மாதத்திலே இடம்பெற்ற இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளில் முக்கியமானவை என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக ரஜபுடைய மாதம் என்பது கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த மாதங்களில் ஒரு மாதமாக இருப்பதன் காரணமாக இந்த மாதத்திலே நாங்கள் செய்வதற்கான அமல்கள் விசேஷமாக பிரத்யேகமாக நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களாவன
அவைகள்தான் துஹாவுடைய தொழுகையிலிருந்து வித்ருடைய தொழுகை வரைக்கும் பேணுதலாக சுன்னத்தான தொழுகைகளை இந்த மாதத்திலே நாங்கள் தொழுவதற்கும், இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் எடுக்கின்ற பயிற்சிகள் எதிர்வருகின்ற காலங்களில் தொடர்வதற்கு இந்த மாதத்தை நாங்கள் ஒரு பயிற்சி களமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஃபர்லான தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுவதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். பரிசுத்தமான அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதிலே இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதத்திலே வருகின்ற திங்கள், வியாழன் மற்றும் 13, 14, 15 ஆகிய நாட்களிலே நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு நமக்கு அதிக பலன்கள் உண்டு. கடந்த ரமலானுடைய மாதத்தில் ஃபர்லான நோன்பை தக்க காரணத்தோடு யாரெல்லாம் விட்டு விட்டார்களோ அவர்கள் கலா செய்து கொள்வதற்கு மிக பொருத்தமான மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் திகழ்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த துஆ கேட்டுக்கொள்வதற்கான மாதமாக இருக்கிறது. அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆக்களில் இதையும் சேர்த்துக் கொள்வோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய உடல் சக்தியையும் வலிமையும் தந்தருள்வாயாக என்ற கருத்தாளமிக்க துஆவை இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆக நம்மை வந்து அடைந்திருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளையும் நம் அனைவருக்கும் பெற்றுத் தருவதற்கு நாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்வோமாக. இரண்டாவது முக்கியமான விடயம்தான் தலைப்பிறை தென்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாதத்தினுடைய தலைப்பிறையை பார்த்தவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை ஓதிக்கொள்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிகைர் ரப்பி வரப்புக்கல்லாஹ். ஒவ்வொரு மாதத்தின் தலைப்பிறையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்ற போது இந்த துஆவை ஓதுவார்கள். உதித்திருக்கின்ற இந்த பிறையை எங்களுக்கு அமைதியாகவும் சலாமத்துள்ளதாகவும் அல்லாஹுடைய மேலான ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் எங்களுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கி தருவாயாக. இந்த மாதத்தில் இருக்கிற ஹைறுகள், நலவுகள் எல்லாவற்றையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. இந்த மாதத்தில் இருக்கின்ற தீங்குகள், ஆபத்துக்கள், பலாய், முசீபத்துகளிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக என்ற ஒரு அழகான துஆவை தலைப்பிறை தென்பட்டவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மாதத்தில் இருக்கிற ஹைறுகள் என்ன, அந்த மாதம் சுமந்து வருகின்ற தீங்குகள், ஆபத்துக்கள் என்ன என்பதை நாம் யாரும் அறிய மாட்டோம். தலைப்பிறை பார்த்தவுடன் அந்த மாதத்தினுடைய நலவுகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதோடு அது சுமந்து வருகின்ற பேராபத்துக்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் உடல் சுகத்தையும் ஈமானையும் பலப்படுத்தி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.